அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது 45வது பாடல். நமக்கு இருக்கும் அத்தனை குழப்பமும் அபிராமி பட்டருக்கும் இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. அது அவருக்கான குழப்பம் அல்ல, நாம் எல்லாம் குழம்புவோம் என்று தன்மேல் ஏற்றி பாடுகிறார். அது பெரியோர்களின் அருளாளர்களின் பண்பு அத்தகையது. தொண்டு செய்யாது நின்பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இலரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. அருமையான பாடல். இந்த அபிராமி அந்தாதியை படிக்கத் தொடங்கியது முதல் மீனாட்சியாகிய என் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் கண்கூடாக காண்கிறேன். எத்தனை அமைதி என்னுள் வந்துள்ளது, எத்தனை பொறுமை கடைபிடிக்க துவங்கியுள்ளேன், செயலில் ஒரு நேர்த்தி வர தொடங்கியுள்ளது, மனம் அமைதி அடைந்துள்ளது. அது போதும் எனக்கு. அபிராமியின் அருள். இதில் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே என்று ஒரு வரி வருகிறது. பொறுக்கை என்றால் பொறுத்தல், வெறுக்கை என்றால் பரிசு விருது. அபிராமியை தொழ தொழ பரிசுகளும் விருதுகளும் வரும். வெளியிலிருந்து சமுதாயத்திலிருந்து வரும் பரிசுகள் விருதுகள் வருகின்றன. இந்த அபிராமி அந்தாதியை நான் படிக்க துவங்கிய பிறகு நிறைய வந்துள்ளன. ஆண்டவன் அருள். மிகப்பெரிய பரிசு மன அமைதி, அது கிடைத்துள்ளது. மிகப்பெரிய விருது பண்பட்ட மனம், பண்பட துவங்கியுள்ளது. அன்னையின் அருள். தொண்டு செய்யாது எந்த விதமான தொண்டும் நான் செய்யலை அம்மா. நான் உனக்கு கோவிலுக்கு பூஜை செய்யவில்லை, திருவிளக்கு ஏற்றவில்லை, பெருக்கவில்லை, துடைக்கவில்லை, கோலமிடவில்லை, விளக்கிடவில்லை. நான் எந்த கும்பாபிஷேகம் எந்த தொண்டுங்கிற வார்த்தை எதுவும் நான் செய்யாது, தொண்டும் செய்யாது. நின் பாதம் தொழாது. சரி, வெளியில் போயிட்டு செய்ய வேண்டாம், மனதுக்குள்ளேயாவது உன் பாதத்தை தொழுதேனா? அதுவும் இல்லை. துணிந்து இச்சையே பண்டு செய்தார். என்ன தோன்றதோ இச்சையே தோன்றதை ஆசைப்பட்டதை செய்து கொண்டுள்ளது செய்வார். உளரோ இலரோ இருக்கிறார்களா இல்லையோ அப்பரிசடியேன். அதே போல் நானும் அதை கண்டு செய்தால், தொண்டு செய்யாமல் இருப்பதும் ஒரு வழிதானோ, உன் பாதம் தொழாமல் இருப்பதும் ஒரு வழிதானோ, ஆசைப்பட்டதை செய்வதும் ஒரு வழிதானோ என்று நான் அப்படி செய்தால், மிண்டு செய்தாலும், மிண்டு என்பது முரண்பட்ட வகையில், தேவையில்லாத வகையில், ஜஸ்ட் ஆப்போசிட்டான வழி, எதிர்மறையான வழியில் செய்தால் கூட அந்த தவற்றை நான் செய்ய மாட்டேன். செய்தாலும் அப்படியே தப்பித்தவரை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஆசை மேலூந்தி செய்துவிட்டேன் என்றால் பொறுக்கை நன்றே. தயவு செய்து உன்னுடைய திருவடியின் கீழ் விழுந்து பணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உன் பாதமே கதி, எனக்கு பொறுத்துக்கொள்வாய் அம்மா, பொறுத்துக்கொள்வாய். இனி தாங்க முடியாது. என்னதான் செய்த பாவங்களை, தவறுகளை, தப்புக்களை அனைத்தையும் நீ மன்னித்தெரிந்து, அதுதான் சபரிமலை ஐயப்பனுக்கு சொல்லுவாங்க, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து ரட்சித்து கடாட்சித்து என்று. அதேபோல் பொறுக்கை நன்றே, நீ பொறுத்து கொள்வாயாக, பின் வெறுக்கை அன்றே. அப்படி நீ பொறுத்து கொண்டு விட்டால் எனக்கு இனிமேல் பரிசுகளும் பட்டங்களும் மன நிம்மதியும் கிடைத்துவிடும் அம்மா. அருமையான பாடல் இல்லையா? மீண்டும் பாடல். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இலரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ. இது நான் அப்படி அவர்களை பார்த்து செய்யும் பழக்கமா அல்லது செய்தவமா? இது ஒரு முறையில், ஒரு பந்ததியில் வரும் பழக்கம், ஒரு செய்கையா? மிண்டு செய்தாலும் முரணாகவே செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இலரோ
அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. ஆண்டவன் அருள்.